தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சைவம் வைணவம் குறித்து பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மனு தொடரப்பட்டிருந்தது. பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சைவம் வைணவம் குறித்து பேசிய அமைச்சர் பொன்முடியின் அந்த வழக்கில் அரசு பதிலளிக்க தற்பொழுது ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று மனு தொடரப்பட்டிருந்தது. பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தற்பொழுது ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். சைவம் மற்றும் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் முதலமைச்சர் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை நீக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திராவிட கழகம் சார்பில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். இதற்கு பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கட்சி பொறுப்பில் இருந்து பொன்முடி உடனடியாக நீக்கப்பட்டார். இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். அதில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறியுள்ளார். பொன்முடியினுடைய பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பதவி பிரமாணத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபிக் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் தாக்கல் செய்துள்ள கூடுதல் மனுவில் வழக்குக்கு தொடர்பில்லாத முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதை மனுதாரர் ஜெகநாத் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பகுதிகளை நீக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.